மூணாவது அடையாளம் சொல்றா பிராட்டி. நானும் ராமனும் காட்டுல இருந்தோம் சித்திரக்கூடத்துல. அப்ப திடீர்னு எப்படியோ ராமன் மீது எப்படி அன்போட புறண்டே நெத்தில இருக்கிற குங்குமம் அழிஞ்சு போயிடுது, திலகம் அழிஞ்சு போயிடுது. திலகத்தை காணுமே அப்படின்னா ஸ்டிக்கர் போட்டோன்னு உழுந்து கொடுத்து காணுமே. நான் அதை தேடல. பகவான் சொன்னார் நான் இட்டு விடுறேன்னார். அங்க ஒரு செந்தூரக்கல் அதை அப்படி இழைச்சு அப்படி நேர திலகமா இட்டார். கோணலா இருக்கே நான் சீதா. இதான் எல்லா பொம்நாட்டுகளும் இதான் அவளை கணவன் எது செஞ்சாலும் கோணல். அப்படி சொல்றியே அப்படின்னு ராமபிரான் கேட்டார். கண்ணாடியில பார்த்துனா சொல்லணும். சீதை கேட்டா நான் காட்டுக்கு வந்தேன்னு இது வரைக்கும் ஒரு நாளாவது கண்ணாடி பார்த்தேன். நான் தினம் நெத்திக்கிட்டு இருக்கிறேன், கண்ணாடி பார்க்காம இட்டுக்கிறேனா இல்லையா? கண்ணாடி வேனிட்டி பேக் அங்க உள்ள வச்சிருக்கான் லட்சுமணன், தொடரதே இல்லையத்த. நான் கண்ணாடி பார்க்காம எப்படி இட்ட? அங்க வருவேன் கிட்டக்க உங்க கன்னத்தை பார்த்து இட்டுப்பேன். அந்த கண்ணம் பளபளன்னு இருப்பான், கண்ணாடி மாதிரி மூஞ்சி தெரியும். இப்படி உபன்யாசம் பண்ண என்கிட்ட ஒரு சண்டைக்கு வந்துட்டார். நீ ஏன் இதுக்கு அர்த்தம் சொல்ற? வியாக்கியானத்தில் கூடல எங்க அப்பா சொன்னாரு சொல்ற கரெக்டானார். அது மாதிரியா அந்த காலத்துல எராஸ்மிக் பிளேடுக்கார அட்வர்டைஸ்மெண்ட் போட்டா டிவியில. கவாஸ்கர் ஷேவ் பண்ணிக்கிறச்சே அவர் ஆடுறது அப்படியே அவர் கன்னத்துல தெரியும். அதை மட்டும் நம்பினியா அப்படின்னு. அது அட்வர்டைஸ்மெண்ட். பெருமாளுடைய கண்ண அழகம் பிராட்டி சொல். இந்த கண்ணம் பளிங்கு மாதிரி இருக்குமா, அதுல பார்த்து இட்டுப்பேன். அதுல தெரியுறதே கோணல்னா. இத்தனையும் சீதை வாய் விட்டு சொல்லுவடா. அந்த திலகமிட்ட நிகழ்ச்சியை நினைவுபடுத்தும். அவ்வளவு 3 அடையாளம் வால்மீகி ராமாயணத்துல இருக்கு. எப்பொழுதும் கம்பர் எக்ஸ்ட்ரா 4வது அடையாளம் ஒண்ணு சொல்றார். இதையும் சொல்லு. நான் கஷ்டப்பட்டு ஒரு கிளி வளர்த்தேன். கிளியை வளர்த்த அந்த கிளிக்கு ஒரு பெயர் வைக்கணும்னு அவரை கேட்டேன். எங்க ஆத்துக்காரர் என்ன பெயர் சஜஸ்ட் பண்ண? கைகேயின்னார். அதை சொல்லுவோம். கிளிக்கு கூட கைகேயி பேர் வைக்க சொன்னியே, அந்த கைகேயி படுத்தின பாடுதான் இப்ப நாம இப்படி திண்டாடுறோம் அப்படின்னு சொல்லா. அதையும் கேட்டுட்டார். கேட்டுட்டு ஆஞ்சநேயர் கிளம்புறார்.